நம்ம இப்போல்லாம் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இல்லை மளிகை கடைக்கும் அதிகமாக போகிறது கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் இதிலே அட்வான்ஸ்டு வெர்ஷன் அலெக்ஸா, அலெக்ஸா கல்ச்சர். இந்த அலெக்ஸா அப்படிங்கிறது அமேசானை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ நம்ம அந்த வாய்ஸ் மூலமாக என்னென்ன அலெக்ஸாவுக்கு கமெண்ட் கொடுக்குறோமோ அதை அலெக்ஸா வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ இது நல்லா தானே இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இதில் இருக்க ஒரு பேக் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட். ஃபார் செக்யூரிட்டி ரீசன் நம்ம ஃபோனில் நம்ம வாய்ஸில் ஏதாவது சொன்னால் தான் அதை அக்செப்ட் பண்ணும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுக்கும் இல்லையா? ஆனால் இந்த அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் எவ்ரி திங் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த அலெக்ஸா கிட்ட யார் என்ன கேட்டாலும் அது செய்யும், கிட்டத்தட்ட ஜீனி பூதம் மாதிரி. ஸோ இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். 2017 யூஎஸில் ஒரு வீட்டில் பேரண்ட்ஸ் கிடையாது. குழந்தைகிட்ட அலெக்ஸாவை வச்சு சாங்ஸை ப்ளே பண்ணி வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் வெளியில் போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க என்ன சொல்லியிருக்குது, அலெக்ஸா கிட்ட ஒரு சின்ன ஆர்டர் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு டாய் ஹவுஸும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குக்கீஸும் ஆர்டர் கொடுத்துருக்கு. குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எந்த பிராண்டில் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு அலெக்ஸா செஞ்சு வச்ச சம்பவம் என்ன தெரியுமா? $450 ஒரு டாய் ஹவுஸும் 4 பவுண்டு பிஸ்கட்டும் ஆர்டர் போட்டுருச்சு. இது அவங்க பெற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணுறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக பே ஆகி தான் டெலிவரி வந்திருக்கு. பெற்றவங்களுக்கு செம்ம ஷாக்கு, லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு செம்ம நியூஸு. ஒரு பாப்பாவை வீட்டில் வச்சுட்டு போகிறதுனா அதுக்கு வந்து சிசிடிவி கேமரா, பேபி வாட்சர்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்பப்போ என்ன பாப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஏன் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அந்த சிசிடிவி வச்சுருப்பாங்க. பேபி வாட்சர்னு வித் வாய்ஸோடு இருக்கும். அந்த பேபி வாட்சர்லேருந்து பாப்பா ஆர்டர் கொடுத்த அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜை வந்து லோக்கல் டிவி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. Alexa ordered me a dollhouse and some cookies. இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, எந்தெந்த வீட்டிலலாம் அந்த நியூஸ் ப்ளே ஆச்சோ எல்லா வீட்டுக்கும் ஆர்டர் விழுந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. அமேசான்காரன் கல்லா காட்டிட்டான். நம்ம ஊரில் இன்னும் இந்த அலெக்ஸா கல்ச்சர் ஒன்றும் பெருசாக வரல, ஆனாலும் செயல்பாட்டில் தான் இருக்குது. பட் நம்ம ஃபோன் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வேவு பார்க்குது. நம்ம என்னென்ன பேசினாலும் அது ரெக்கார்ட் பண்ணுது. இது வந்து நம்மளுக்கு ஒரு யூசேஜ் தான். என்னென்னா நம்மளுக்கு தேவையானதை அது நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஆடாக வந்து நம்மளோட டேட்டாவை வந்து அவன் சேல் பண்ணுறான். சேல் பண்ணுறப்ப அந்த பர்சன்ஸ், அந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட தேவைகளில் வந்து பார்த்து இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஒரு வகையில் நம்மளுக்கு யூஸாக இருந்தாலும் அங்கே நம்மளோட ப்ரைவேசி சுத்தமாக பாதிக்கப்படுது. வி ஷுட் அவாய்ட் அவர் செல்ஃபோன் இன் அவர் ப்ரைவேட் ஸ்பேசஸ். நம்மளோட ப்ரைவேசி காப்பாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. டெக்னாலஜி வளர வளர அதில் ஏதாவது பக்ஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.